ஹாய் நம்ம ஒரு வேலையை ரெகுலராக செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை செய்யறது அவ்வளோ ஈஸியா? நான் என்னோட டயட்டை ரெகுலராக செய்யறதுக்கு என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களா கூட ஷேர் பண்ணுறேன். அதில் எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அதிகமான சீட் டேஸ் இருந்தால் யார் வேணாலும் டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதிகமான சீட் டேஸ் இருந்தாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. டயட்டுக்கு முன்னாடி என்னோட சாப்பாடு இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் என்னோட பாடி மெயின்டெனன்ஸ் கேலரிஸை காட்டிலும் 2லிருந்து 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். நான் பிளான் பண்ண டயட்டுன்னு பார்க்க போனால் 16:8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறமா என்னோட பாடி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து ஒரு 500 கேலரிஸ் டெபிசிட்ல இருக்கணும்ன்றது தான். இந்த டயட்டை அச்சீவ் பண்றதுக்கு நான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லிட்டு 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். லெவல் 1ல எந்த விதமான டயட்டும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இருக்கவே இருக்காது. அது ஜஸ்ட் நம்ம மைண்டுக்கு மட்டும் தான். லெவல் 2ல நான் எடுத்துக்கிற ஃபுட்ல 30% குறைக்கணும். அதுக்கப்புறமா என்னோட ஸ்நாக்ஸை 50% குறைக்கணும். இதுதான் டாஸ்கா இருக்கும். லெவல் 3லன்னு பார்க்கும்போது என்னோட டின்னரை 6 o'clock குள்ள முடிச்சிடணும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை 11 o'clock தான் எடுத்துக்கணும். லெவல் 1 ஃபர்ஸ்ட் வீக் நான் டயட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிட்டேன். என்னோட ஃபுட்லையும் என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லயும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. இதுக்கு 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, டயட்ல இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பரா ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை நம்ம சீட் பண்றோம். செகண்ட் நான் அப்புறமா சொல்றேன். செகண்ட் வீக் ஃபுட்ல நான் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. ஆனா எடுத்துக்கிற டைமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுச்சு. லெவல் 2 தேர்ட் வீக் இந்த டைம்ல என்னோட ஃபுட்ல 20 to 30% கம்மி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பொறுமையா சாப்பிடுறதுனாலவோ என்னமோ என்னோட ஃபுட் 20லிருந்து 30% கம்மி ஆயிடுச்சு. நான் 4 இட்லி சாப்பிட்டு இருந்த இடத்துல 3 இட்லி தான் சாப்பிடுற மாதிரி ஆச்சு. தேர்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே அன்வான்டா நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல டயட்ல இருக்கிறோம்னு எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கான ரீசன். ஃபோர்த் வீக் என்னோட ஃபுட்டை எப்படி 30% கம்மி பண்ணணும், எனக்கு அது கூட பெரிய விஷயமா தெரியல. ஆனா நான் எடுத்துக்கிற டீ ஸ்நாக்ஸை 50% கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. என்னன்னா டீ கூட ஒரு 40 to 50 கேலரிஸ் கிட்ட தான் இருக்கும். டீக்கு நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கிறோம்னா அது அப்ராக்சிமேட்டா 500 கேலரிஸ் கிட்ட நீங்க செக் பண்ணி பாருங்க. இதை நம்ம கட் டவுன் பண்ணாலே நம்மளோட வெயிட் குறையறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபோர்த் வீக்கோட எண்டிங்ல ஒரு வழியா என்னோட ஃபுட்ல 30% கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் நான் எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் டீ காஃபியை 50% கம்மி பண்ணியாச்சு. லெவல் 3 ஃபிஃப்த் வீக்கு இந்த லெவல் 3யை நான் பிளான் பண்ணது 2 வாரம் தான். ஆனால் இது எனக்கு ஒரு மாதம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக என்னோட டின்னர் நான் 8லேருந்து 8:30 தான் எடுத்துப்பேன். அதை 1 hour கம்மி பண்ணி ஒரு 7லேருந்து 7:30 கம்மி பண்ணேன். அதுக்கப்புறமா 6லேருந்து 6:30 கம்மி பண்ணேன். அதுக்கடுத்து 6 o'clock முன்னாடியே முடிச்சிட்டேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சமாக போஸ்ட்பான் பண்ணி 11 o'clock வரைக்கும் தள்ளிட்டு வந்துட்டேன். மார்னிங் 8 o'clock என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுப்பேன். அது 9 o'clock, 10 o'clock, 11 o'clockன்னு சொல்லிட்டு 11க்கு மார்னிங் 11லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் மட்டும் தான் என்னோட ஃபுட்டு எடுத்துக்கிற டைம். அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எதுனா டீ குடிப்பேன், அதுக்கப்புறமா சூப் குடிப்பேன். நீங்கள் 6 o'clock உங்களோட நைட்டு டின்னரை முடிச்சிட்டாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பசிக்குது அப்படின்னா சூப் எடுத்துக்கோங்க. சாலிடாக எதுவும் சாப்பிடாதீங்க. இது எனக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு நானாக ஃப்ரேம் பண்ணது. இந்த டிப்பை வச்சுக்கிட்டு உங்களோட டயட்டுக்கு எந்த மாதிரி சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி உங்களோட டயட்டை ரெகுலராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.